अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु सुब्हानहु व तआला फ़ी किताबिहिल करीम बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम फल्यंज़ुरिल इंसानु इला तआमिहि अन्ना सबबनल मा'a सब्बा सुम्मा शक़क़नल अर्ज़ शक़्क़ा फ़अंबतना फ़ीहा हब्बा वइनबा वक़द्बा वज़ैतूना वनख़ला वहदाइक़ ग़ुल्बा वफ़ाकिहतन वअब्बा मताअन लकुम वलिअनआमिकुम फ़इज़ा जाअतिस्साख़्ख़ा यौम यफ़िर्रुल मर्'उ मिन अख़ीहि व उम्मिहि व अबीहि व साहिबतिहि व बनीहि लिकुल्लि इम्रिइन मिन्हुम यौमइज़िन शअनुन युग़नीहि वुजूहुन यौमइज़िन मुस्फ़िरा ضاحكة مستبشرة ووجوه يومئذ عليها غبرة ترهقها قترة أولئك هم الكفرة الفجرة أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلينظر الإنسان إلى طعامه أنا صببنا الماء صبا ثم شققنا الأرض شقا فأنبتنا فيها حبا وعنبا وقضبا وزيتونا ونخلا وحدائق غلبا وفاكهة وأبا متاعا لكم ولأنعامكم فإذا جاءت الصاخة يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه لكل امرئ منهم يومئذ شأن يغنيه وجوه يومئذ مسفرة ضاحكة مستبشرة ووجوه يومئذ عليها غبرة ترهقها قترة أولئك هم الكفرة الفجرة صلوا أعوذ بالله من الشيطان الرجيم فلينظر الإنسان إلى طعامه أنا صببنا الماء صبا ثم شققنا الأرض شقا
شققنا الأرض شقا فأنبتنا فيها حبا وعنبا وقضبا وزيتونا ونخلا وحدائق غلبا وفاكهة وأبا متاعا لكم ولأنعامكم فإذا جاءت الصاخة يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه لكل امرئ منهم يومئذ شأن يغنيه وجوه يومئذ مسفرة ضاحكة مستبشرة ووجوه يومئذ عليها غبرة ترهقها قترة أولئك هم الكفرة الفجرة சூரா அபஸையுடைய இரண்டாவது பகுதி. சூரா அபஸையுடைய இரண்டாவது பகுதி. சென்ற கிழமை நாங்கள் சூரா அபஸையுடைய முதல் ஆயத்திலிருந்து 23வது ஆயத்து வரைக்கும் நாங்கள் ஓதினோம். இன்று சூரா அபஸையுடைய 24வது ஆயத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் கடைசி வரை நாங்கள் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அபஸையுடைய ஆரம்பத்தில் அப்துல்லாஹ் பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லிட்டு குர்ஆனுடைய சிறப்புகளை பற்றி அல்லாஹ் சொன்னார். அதையும் சொல்லிட்டு அல்லாஹ் மனித படைப்பு எப்படி படைச்சேன், எப்படி தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்கினேன், எப்படி உங்களோட கபருக்கு எடுப்பேன், கபரில் எவ்வாறு எழுப்பாட்டுவேன் என்ற விடயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இந்த உலகத்தில் நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு யார்? அல்லாஹ் கேட்கிறார். நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு, அந்த சாப்பாட்டிலும் 8 வகையான சாப்பாடுகள் அல்லாஹ் சொல்றார். எத்தனை வகையான சாப்பாடு? 8 வகையான சாப்பாடுகளை பற்றி அல்லாஹ் பேசுறார். நீ சும்மா சாப்பிடாத, சாப்பிடும் பொழுது கொஞ்சம் பார்த்து சாப்பிடு. இது யார் தந்தது? அல்லாஹ் சொல்றான், ஃபல்யன்துரில் இன்சான். இன்சான் என்றா மனிதன். முஸ்லிமுக்கு மட்டுமல்ல இது. நீ தமிழர், நீ ஒரு பௌத்தர், நீ எக்ரிகல்ச்சர் செய்கிறவர், நீ ஒரு விஞ்ஞானி, நீ ஒரு ஜட்ஜ், எல்லாரும் கொஞ்சம் பார். அல்லாஹ் சொல்ற ஃபல்யன்துர். ஃபல்யன்துர்னா கொஞ்சம் பாரு, கொஞ்சம் கவனி. இந்த ஃபல்யன்துர் கண்ணால மாத்திரமல்ல, மூளையாலை. எதால பார்க்கிறது? எதால பார்க்கிறது? மூளையாலையும் பார் கொஞ்சம்.
ஏற்கனவே வஸ்ஸமாஇ வத்தாரிக் அல்லாஹ் சொன்னான், ஃபல்யன்துரில் இன்சானு மிம்ம குலிக. நீ கொஞ்சம் பார், நீ எதால படைக்கப்பட்டாய், எதால படைக்கப்பட்டாய் என்றதை கொஞ்சம் மூளையால பார். அதே மாதிரி فَلْيَنْظُرِ الْإِنسَانُ إِلَى طَعَامِهِ. طعامண்டா சாப்பாடு. உண்ட சாப்பாடை கொஞ்சம் மூளையால பார் அல்லாஹ் சொல்ற. ஏன் மூளையால நீ பார்க்கணும்? சாப்பாட்டை தந்தது யார் உனக்கு? ஏனண்டா நீ செய்த கற்களுக்கு நீ சாப்பாடு வைக்கிற வளம் இருக்கு. நீ எந்த கல்லால சிலையை செய்தாயோ அந்த சிலைகளுக்கு போய் சாப்பாடு வைக்கிற வளம் இருக்கு. இல்லாட்டி எந்த கபரடிய போய் நீ உதவி தேடுறியோ அந்த கபரடிய போய் நீ என்ன ஊத்துற வளம் இருக்குது உனக்கு. இவர்களெல்லாம் கடவுளாக மாற முடியாது. அதனால நீ கொஞ்சம் நல்ல அப்படி நான் உருவாக்குறேன் அல்லாஹ் சொல்றான். அன்னா ஸபப்னல் மாஅ ஸப்பா, அன்னா ஸபப்னல் மாஅ ஸப்பா. நாங்க தான் தண்ணியை ஊத்துறது. முதலாவது உழவுறதுக்கு யார் தண்ணி ஊத்துறது? மழை பெய்யலன்னா முடிஞ்சு, தண்ணி ஆத்துல இல்லைன்னா முடிஞ்சு, வெள்ளாம முடிஞ்சு. முதல் வேலையை செய்யறது நான். அன்னா ஸபப்னல் மாஅ ஸப்பா, தண்ணியை ஊத்துறேன். சபபுனாண்டா ஊத்துறேன். பிறகு என்ன செய்கிறேன்? ثُمَّ شَقَقْنَا الْأَرْضَ شَقًّا. ஷகக்னாண்டா இந்த பூமியை பிளக்கிறேன். ஒரு நெல்லுக்கு பூமியை புழக்கலுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. சின்ன ஒரு நெல்லு, இந்த நெல்லுக்கு பூமியை பொளந்து வெளியே வரையலுமா? சின்னொரு பப்புள் கொட்டை, சின்னொரு மாங்கொட்டை, இந்த மாங்கொட்டைக்கு பூமியை பிளந்து வெளியே வரையலுமா? பொளக்கிறது அல்லாவா? யாரு? அல்லாஹ் சொல்றான், நாங்க பொளக்க வைக்கிறோம். மாங்கொட்டை பொளக்கிறதும் அல்ல, நெல்லு பொளக்கிறதும் அல்ல. விவசாயம் படிக்கிற அவ்வளோ பேருக்கும் இந்த குர்ஆனுடைய ஆயத்தை படிச்சு இஸ்லாத்தை சொல்லலாம். இஸ்லாத்தை சொல்லலாம். அல்லாஹ் சொல்றான், ثُمَّ شَقَقْنَا الْأَرْضَ شَقًّا. நாங்க தான் இந்த பூமியை பிளக்க வைக்கிறோம். ஒரு நெல்லு வெளியே வாரதுக்கு பொளக்க வைக்கிறோம், வெடிக்க வைக்கிறோம். இப்ப என்ன செய்யுது? فَأَنبَتْنَا فِيهَا حَبًّا. அதற்குள்ளிருந்து விதைகளை முளைக்க வைக்கிறோம். முதல் சாப்பாடு உங்களோட. ஹப்பாண்டா என்ன? ஹப்பண்டா என்ன? விதை. விதைய முளைக்க வைக்கிறோம். நெல்லு விதை, கோதுமை, இடியாப்பம் கோதுமை, அரிசி, புட்டு, சோளகம், பயறு, கடலை எல்லாமே விதை. அல்லாஹ் சொல்றான், முதல் உங்களோட சாப்பாடு விதை. فَأَنبَتْنَا فِيهَا حَبًّا. எதை முளைக்க வைக்கிறோம்? விதைகளை. அந்த விதையை தாரது நாங்க. அல்லாஹ் சொல்ற, வேற யாரும் தாரது இல்லை. எந்த கடவுளோ எந்த சிலையோ விதையை உருவாக்குறதல்ல, விதையை முளைக்க வைக்கிறது நாங்க. இது முதல் சாப்பாடு உங்களோட. ரெண்டாவது சாப்பாடு وَعِنَبًا. وَعِنَبًا. இனப். இனபன்னா என்ன? திராட்சை, கிரேப்ஸ், திராட்சை பழம். விசேடமா அல்லாஹ் சொல்ற. ஏனென்றா
தாயிஃபுடைய திராட்சை மிக ருசியானது. தாயிஃபுடைய திராட்சை என்ன மிக ருசியானது. அந்த காலத்துல மக்கா வாசிகளுக்கு இறங்கினது. வஇனபா, திராட்சையை நாங்க உருவாக்குறோம். மூன்றாவது சாப்பாடு தான் வகதுபா. வகதுபா, கதுபண்டா என்ன? கதுபண்டா வெட்ட வெட்ட முளைக்கிறது. உதாரணமா வெட்ட வெட்ட முளைக்கிறது என்ன இருக்குது? எத்தனையோ இருக்குது. நீங்க வெட்டுவீங்க திரும்ப முளைக்கும், வெட்டுவீங்க திரும்ப முளைக்கும். இவ்வாறான முழு மரங்களையும் நாங்க தான் உருவாக்கும். மூணாவது கூட சாப்பாடு. முதலாவது ஹப்பா, விதை. இரண்டாவது சாப்பாடு என்ன? வஇனபா, கிரேப்ஸ், திராட்சை. மூன்றாவது என்ன? வகதுபா, வெட்ட வெட்ட முளைக்குமே மரங்கள், செடிகள். இவைகளை நாங்க தான் உருவாக்குறோம். நாலாவது வஸைதூனா, நாலாவது சாப்பாடு தான் ஜைத்தூன். என்ன சாப்பாடு? ஜைத்தூன் ஒரு சாப்பாடு. நாங்க ஏற்கனவே வத்தீனி வஸைதூன்ல பேசிட்டோம். தஃப்சீர் எடுத்து பாருங்க, குர்ஆன்ல வார அவ்வளோ ஜைத்தூனுடைய ஆயத்தை நாங்க ஓதி காட்டினோம். ஜைத்தூன் முஸ்லீம்களுடைய ஒரு சாப்பாடு. ஜெய்தூன அப்படியே குடிக்கும், ஒரிஜினல் ஜெய்தூன குடிக்கும். ஜெய்தூன கரியாக்குறதல்ல, ஜெய்தூன நெருப்புல போட்டு சூடாக்குறதல்ல, ஜெய்தூன பச்சையா குடிக்கிறது. ஏன்? ஜெய்தூன குடிக்க குடிக்க உடம்பு பலமாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில், சஹாபாக்களுடைய காலத்தில் ரொட்டிக்கு மேல ஜெய்தூனை தடாவி சாப்பிடுவாங்க. உடம்பு குளிர்ந்தவங்க ஜெய்தூனை குடிக்க கூடாது, குளிரானது. மற்றவங்க நபியவங்க சொன்னாங்க, குலு ஜெய்த் வத்தஹினூபி, ஜெய்தூனை சாப்பிடுங்க, தலைக்கும் எண்ணெயா போடும். உலகத்தில் மிக நீண்ட காலம் வாழக்கூடிய மரம் ஜெய்தூன் மரம். என்ன மரம்? பலஸ்தீனுக்கு போனீங்கண்டா, பலஸ்தீன்ல மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுத்தி இருக்கிற ஜெய்தூன் மரம் தான். பலஸ்தீனுடைய முற்றத்தில் பலஸ்தீன் கிழவிகள் ஜெய்தூன் காய எடுத்து வடிச்சு கொண்டு வந்துருவாங்க, ஆயில் விற்பாங்க, கையால புளிஞ்சி எடுப்பாங்க. என்ன நடந்துச்சா, ஜெய்தூன் மரங்களை வெட்டிட்டு இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் மரத்தை நாட்டினாங்க. ஜெய்தூன் மரம் எங்கட மரம். 1000 ஆண்டுகளாக அப்படியே சாகாம இருக்கிற மரம் தான் ஜெய்தூன். ஜெய்தூனுடைய பல்லாயிரம் பிரயோஜனம் இருக்கு, ஒன்று ரெண்டு அல்ல. அதை ஒரு நாளை குடிச்சிட்டு மற்ற நாள் உடுறதல்ல, மவுத்து வரைக்கும் குடிக்கும். தலைக்கு போடணும் ஜெய்தூன். ஜெய்தூனை குடிக்கலாம், ரொட்டில தொட்டு சாப்பிடலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சாப்பிடுவாங்க ஜெய்தூனை. உடம்புல சேர சேர உடம்பு ஒஜாராகும். ஜெய்தூன் காயும் அவ்வாறுதான், ஜெய்தூனுடைய ஆயிலும் அவ்வாறுதான். அல்லாஹ் இந்த ஆயத்தில் ஜெய்தூனை சாப்பாடாகவே சொல்றார். நாலாவது சாப்பாடு வஸைதூனா, ஜெய்தூன். உலகத்திலே ஆக ஒரிஜினல் ஜெய்தூன் ஆயிலா இட்டாலியில மாறிட்டு, சுவிஸ்ல. ஆனா விளையிற எங்கள்கிட்ட, விளையிறது முஸ்லீம்களிடத்துல, அவங்க அனுப்புறது அங்க, அங்கிருந்து தான் ஆயில் வரும். ஜெய்தூனை புளிஞ்சு கொடுக்காங்க, குடி. ஒரிஜினல் ஜெய்தூனை சவுதியில ஆர்கானிக்
அவங்களோட தோட்டத்துல ஜுருஃப்ல காய வச்சு அதை எடுத்து கொடுக்குறாங்க. போத்தல் இருக்கு. அதை சீனிக்கு மாத்திரமல்ல முழு நோய்க்கும் நல்ல. அதனால அல்லாஹ் 4வது சாப்பாடாக ஜெய்தூனை சொல்லியிருக்கிறார். ஆனா ஒரிஜினல் ஜெய்தூனை வாங்கி குடிக்கும், லோக்கலை குடிச்சிடப்படாது. 5வது சாப்பாடு தான் வனஹ்லா, ஈச்சம்பழம். என்ன சாப்பாடு? நாங்க நோன்பு வந்தா மட்டும்தான் ஈச்சம்பழம் எடுக்கிறது. ஈச்சம்பழம் சாப்பாடு. 6வது சாப்பாடாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு ஒவ்வொரு மனைவிக்கும் 120 புசல் சாப்பாடு போகும். வருஷத்துக்கு 80 புசல் ஈச்சம்பழம், 40 புசல் கோதுமை. எத்தனை புசல்? எங்கட வீடுகள்ல டப்பால சீனி இருக்கிற மாதிரி சஹாபாக்களுடைய வீடுகள்ல ஈச்சம்பழம் இருக்கு. சீனிய விட்டுட்டு ஈச்சம்பழத்தை பாவிக்கும். சீனிய முற்றா விட்டுட்டு வனஹ்லா குர்ஆன்ல வந்திருக்குது, அபசையில வந்திருக்குது. டீக்கு, பிளேன் டீக்கு எல்லாத்துக்கும் ஈச்சம்பழம். ஃபிளைட்ல சீனி போட்டு தாரல, ஜூஸ்ல ஜூஸும் ஈச்சம்பழமும், கிரேப்ஸும் ஈச்சம்பழம். எல்லா பழத்தோடையும் ஈச்சம்பழத்தை சேர்ப்பாங்க, சீனி இல்லை. ஏன்? ஒரு சாப்பாடு. 5வது சாப்பாடு வனஹ்லா. இதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல காலையில எழும்பினாலே சாப்பிடுறது 7 ஈச்சம்பழம் தான். எத்தனை ஈச்சம்பழம்? நாங்க அப்பந்துங்கிற மாதிரி, பண்டப்பந்துங்கிற மாதிரி, இடியப்பந்துங்கிற மாதிரி 7 ஈச்சம்பழம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தஸப்பஹ பிஸப்இ தம்ரத்தின் ஆலியத்தின், யார் காலையில உயர்தர ஈச்சம்பளமாகிய அஜுவா 7 ஈத்தம்பலம் சாப்பிடுவாரோ அவருக்கு சூனியமோ நஞ்சோ பலிக்காது. ஆக உயர்ந்த ஈச்சம்பலம் அஜுவா வாங்கி வைக்கணும் ஃப்ரிட்ஜில். இப்போ மக்காவுக்கு போறாக்கள் கொண்டு வருவாங்க. வெளியே வச்சோடனே புழு வந்துடும். ஏன் புழு வருது? உங்களுக்கு ஒரு சந்தேகம், ஏன் புழு வருது ஈச்சம்பழத்தில்? இவங்கெல்லாம் போய் வாங்கிட்டு வார ஈச்சம்பழம் இப்ப பிச்சை ஈச்சம்பழம் இல்லை. சில நெல்லுகளை விப்பீங்க 2 வருஷத்துக்கு போறோம், விலை கூட்டினத்துக்கு போறோம். எப்படி நெல்லுல நீங்க கொதற செய்றீங்களோ ஈச்சம்பழத்திலையும் அங்க இருக்காங்க, ஸ்டாக் பண்றாங்க. ஈச்சம்பழத்தை பிச்சு ஃப்ரிட்ஜ்ல போட்டுருவாங்க. அந்த வருஷம் விலை கூட இல்லையா, அடுத்த வருஷம் தான் வெளியே எடுப்பார். அதை கொண்டு வந்து நாங்க ஊர்ல வச்சதோட அதுல புழு வந்து என்ன செய்யணும்? ஒரு 10 ரியால் டாக்ஸியை பிடிச்சி ஒரு நிந்த ஒரு ஆக்கள் மிச்ச பேர் இருக்காங்க மதீனால. அப்படியே தோட்டம் வழிய போனா தோட்டத்துக்கு முன்னால வச்சிருப்பான் இன்றைக்கு பிச்சை ஈச்சம்பழம் அஜுவா. அதை வாங்கி சாப்பிடும். அஜுவா நபி அவங்க சொன்னாங்க, கைரு தம்ரிக்கும் பர்னி, 2வது ஆக சிறந்த ஈச்சம்பழம் பர்னி. என்ன பேரு? என்ன பேரு? பர்னி. சொன்னாங்க வௌத்து வலி, வயிறு சம்பந்தமான முழு வலிகளுக்கும் சிறந்த ஈச்சம்பழம் தான் பர்னி. புதுசா கல்யாணம் முடிச்சாக்கள் ஒரு ஈச்சம்பழம் ஒன்றி, அதுல பேர் லுபானா. புதுசா கல்யாணம் முடிச்ச மாப்பிளமாருக்கு டெப்லெட்லாம் தேவையில்லை. இப்ப பாமசி வழிய போய் டெப்லெட் தேட தேவையில்லை. லுபானா அதை சொல்லி கொடுக்கணுமே, இல்லாட்டி தானே இப்ப நோட்டீஸ் எல்லாம் வந்திருக்கே, சிகரெட் அது இதெல்லாம் கஞ்சா எத்தனை கோடி செலவழிது நின்ற ஊர்ல நோட்டீஸ் வந்திருக்குது. அதெல்லாம் பாவிக்க தேவையில்லை. லுபானா, லுபானா ஈச்சம்பழத்தை பால்ல மிக்ஸ் பண்ணி குடிச்சா சார். 46 வகையான ஈச்சம்பழம் இருக்கு. ஒவ்வொரு ஈத்தம்பழம் ஒவ்வொரு பிரயோஜனம். கலிமா, அம்பர், சுக்கரி, சுக்கரி. இதுல ஆக சிறந்தது 2
ஒண்டி அஜுவா, அடுத்தது என்ன? பர்னி. அல்லாஹ் சொல்றான் அஞ்சாவது சாப்பாடு தான் வனஹ்லா, ஈச்சம்பழம். எந்த நாளும் காலையில மாலையில சாப்பிடும். இன்னொரு ஈச்சம்பழமுக்கு ருத்தப். என்ன சொல்லுங்களேன்? ருத்தப். இந்த ஈச்சம்பழம் யார் சாப்பிடுறதுண்டா, உடம்ப நல்லா பெருக்க வைக்கணும்ன்றவங்க சாப்பிடலாம், ஜிம்மு போ தேவையில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் மெலிஞ்சிருந்தேன், எனது உம்மா என்ன கல்யாணம் முடிக்க வைக்கிறதுக்காக கொழுக்க வைக்கணும், என்ன செஞ்சாங்க? ருத்தப் என்றா பச்சை ஈச்சம்பழம். அந்த ருத்தப் என்ற ஈச்சம்பழத்தையும் கெக்கரிக்காவையும் தந்தாங்க. நான் கொளுத்துட்டேன். நல்லா பொடி போடணுமா, டெப்லெட்டை போட்டுறாதீங்க, ருத்தப் என்ற ஈச்சம்பழத்தை சாப்பிடும். இப்படி ஈச்சம்பழத்துடைய வகைகள் இருக்குது. அல்லாஹ் எங்களுக்கு சொல்றான், கொஞ்சம் மூளையால பார். வனஹ்லா, ஆறாவது சாப்பாடு தான் வஹதாயிக குல்பா. வஹதாயிக தோட்டங்கள், ஹதாயிக குல்பா அடர்த்தியான தோட்டங்கள். அப்பல் தோட்டம், மாம்பழ தோட்டம், வாழைப்பழ தோட்டம், அத்தி தோட்டங்கள். இந்த தோட்டங்களை உருவாக்கினது நான், அல்லாஹ் சொல்றேன். ஏழாவது வஃபாகிஹா, பழங்கள். பழங்கள். எட்டாவதாக வஅப்பா. வஅப்பா, அப்பா என்றா உங்களோட மிருகத்துக்கு தேவையான புட்பூண்டுகள். ஏன்? நீங்க மிருகத்தை அறுத்து நல்லா சாப்பிட்றனா புல்லு தேவை, அதற்கும் நான் புல்லுகளை முளைக்க வைக்கிறேன். இவ்வாறு 8 வகையான சாப்பாடு அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், கொஞ்சம் பாரு மூளையால. فَلْيَنْظُرِ الْإِنسَانُ إِلَى طَعَامِهِ أَنَّا صَبَبْنَا الْمَاءَ صَبًّا ثُمَّ شَقَقْنَا الْأَرْضَ شَقًّا. பூமியை பொளக்க வைக்கிறேன், அப்படியே முளைக்க வைக்கிறேன். முதல் சாப்பாடு தான் فَأَنْبَتْنَا فِيهَا حَبًّا, விதைகள். இரண்டாவது وَعِنَبًا وَقَضْبًا, திராட்சை. கதுப், வெட்ட வெட்ட முளைக்கும் மரங்கள். وَزَيْتُونًا وَنَخْلًا, ஜைத்தூன் ஈச்சமரம். وَحَدَائِقَ غُلْبًا, அடர்த்தியான தோட்டங்கள். وَفَاكِهَةً وَأَبًّا, பழங்கள். கடைசியாக மிருகங்களுக்கு தேவையான புட்பூண்டுகள். இதெல்லாவற்றையும் உருவாக்குறது நான். யார் சொல்றார்? பிள்ளைகளும் வார தஃப்சீர் குர்ஆன் கொண்டு வரோம். அலைஞ்சா உங்களோட ஓதுற குர்ஆனை கொண்டு வந்து நீங்க மார்க் பண்ணோம். அப்பதான் உங்களோட பின்னுக்கு விளங்கும் இதெல்லாம் என்னென்ன ஆயத்தன். இப்ப இருந்தே நீங்க தஃப்சீருக்கு ரெடி ஆகும். நீங்க தான் இது போற இந்த ஊர்ல தஃப்சீர் நடத்தணும் இன்ஷா அல்லாஹ். விளைஞ்சா நீங்க சின்ன பிள்ளைகள் குர்ஆனை கொண்டு வந்து மார்க் பண்ணோம். எத்தனையோ பள்ளி இருக்குது, ஃபிர்தௌஸ் பல்ல தஃப்சீரை தொடங்க சொல்றார். அப்போ நீங்க தான் பின்னுக்கு வளர்ந்து இந்த தஃப்சீர் எல்லாம் செய்யணும். இப்படி 8 வகையான சாப்பாடுகள் அல்லாஹ் சொல்லிட்டு சூரா அபஸையுடைய அடுத்த கட்டத்துக்கு அல்லாஹ் வாரான். சரி, நீ ஏத்துக்கொள், ஏத்துக்கொள்ளாம விடு. ஆனால் فَإِذَا جَاءَتِ الصَّاخَّةُ, கியாமத் ஒரு நாளைக்கு வந்தால். சாஹன என்ன? கியாமத். சாஹா என்றால் கியாமத்துடைய ஒரு பெயர் தான் சாஹா. எப்படி? அல் காரிஆ, அல் ஹாக்கா, அல் வாக்கிஆ, அஸிஃபத்தில் ஆஸிஃபா.
அத்தாம்மா. இதே போல அஸ்ஸாஹா. சாஹாண்டா என்ன? பயங்கர சத்தம் ஒன்று கேட்கும் இல்லைங்களா? பயங்கர சத்தத்தோட காதெல்லாம் செவிடாயிரும், எல்லார காதும் செவிடாயிரும். அப்ப யார் ஹயாத்தோட வாழ்றாங்களோ, فَإِذَا جَاءَتِ الصَّاخَّةُ, காதுகளை செவிடாக்கக்கூடிய நாள் விளையாடப்படாது. இவ்வளோ விஷயங்களை சொல்லிட்டு வந்த அல்லாஹ் எங்களை திசை திருப்புறான். எங்க? கியாமத். இது முஹர்ரம் மாதம் இல்லையா? முஹர்ரம். இன்ஷா அல்லாஹ் வியாழனும் வெள்ளி நோன்பு பிடிப்போம். ஆஷூரா தாசுஆ. ஆஷூரா புற 9 முஹர்ரம், புற 10 முஹர்ரம் எல்லாரும் பிடிக்கும். எப்படி கிரவுண்ட்ல போய் தொழுற சுண்ணத்தோ நோன்பு பிடிக்கிறேன் சுண்ணத். எல்லாரையும் பிடிக்க வைக்கும், அறிவிக்கும். முஸ்லிம் ஊர் எங்கட ஊர். அமல்களை செய்ய வச்சுதான் பாவத்தை விட்டு வெளியெடுக்கும். எதை செய்ய வச்சு? அமல்களை செய்ய வைத்துதான் பாவத்தை விட்டு வெளியெடுக்கும். ஒரு பாவத்தை தடுக்கிறோம். உதாரணமா இந்த ஊர்ல, நம்மட ஊர்ல போதை வஸ்தை இல்லாமல் ஆக்கும். நடக்குதா இல்லையா முயற்சி? நல்ல முயற்சி, அல்ஹம்துலில்லாஹ். இந்த முயற்சியை செய்யும் பொழுது இடையில சில பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளுக்கு மருந்துதான் என்ன? நன்மையான விடயங்களை ஏவும். இது பாவத்தை தடுக்கிறது. அதில் ஒன்றுதான் இந்த முஹர்ரம். புற 9, 10 ஹோட்டல்களை மூடிடணும். இது நோன்பு குடிக்கிற நாள். புற 10 ரெண்டாவது சிறப்பு அம்சம். புற 10 என்ன செய்யணும்? குடும்பத்துக்கு செலவழிக்கும். நல்லா ஒரு ஹதீஸ்ல வந்திருக்குது, யார் ஆஷூரா தினத்திலே குடும்பத்துக்கு செலவழிப்பாரோ முழு வருடமும் செலவழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பார். தாபிஈன்கள் சொல்றாங்க, இந்த ஹதீஸை நாங்க அனுபவத்துல கண்டோம். அப்படின்னா செஞ்சு பார்த்தோம், சரியாயிடுச்சு. ஆஷூரா தினமண்டு குடும்பத்துக்கு செலவழித்தோம், அல்லாஹ் முழு வருடமும் செலவழிக்கிற பாக்கியத்தை தந்தான், பரக்கத் செஞ்சான். சில ஹதீஸ் லைஃபாக இருக்கும், சஹாபாக்களுடைய அமலால் சஹீஹாக மாறி. சில உலமாக்கள் சொல்றாங்க இந்த ஹதீஸ் லைஃப், ஆனாலும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் இருந்ததா. ஆஷூரா தினமண்டு புற 10 என்ன செய்வாங்க? முழு குடும்பத்துக்கு சாப்பாடை கொடுப்பாங்க, அல்லது கறியை வாங்கி கொடுக்கிறது. அல்லாஹ் முழு வருடத்துக்கும் பரக்கத் செய்வார். மூன்றாவது விடயம், இமாம் இப்னு ரஜப் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை பத்தி எழுதுறார். மூணாவது விடயம் சகோதரர்களே, உலகத்துல நடந்த ஆகப்பெரிய அநியாயங்கள் ஒரு அநியாயம் நடந்த நாள். இன்றைய உலக அநியாயக்கார அரசியல்வாதிகள் இந்த சம்பவத்தை விளங்கணுன்றதுக்காக நான் சொல்றேன். நாங்களும் மௌனிகளாக வாயை பொத்திட்டு இருக்கேலாது. உலகத்துல இன்றைக்கும் அநியாயக்கார மன்னர்கள் இருக்கிறாங்க, உலகத்துல அநியாயக்கார அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க உலகத்துல. இவங்க விளங்கணும், படிக்கணும். இவங்க விளங்கல்ல, படிக்கல்ல, யஸீத் என்ற அநியாயக்காரனோட இவங்களும் சேருவாங்க. ஹஸரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது மகனுக்கு ஆட்சியை கொடுத்தாங்க, யஸீதுக்கு ஆட்சியை கொடுத்தாங்க. ஹஸரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட மோதிக்கொண்ட நேரம் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு கூஃபால போய் ஆட்சி அமைத்தாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஷாம்ல ஆட்சி அமைத்தாங்க. இந்த நேரம் இந்த 2 பேருக்கு இடையில எந்த தொடர்பும் இல்லை. இடையால ஊதி விட்டவன் ஷியாக்களுடைய தலைவன் அப்துல்லாஹ் பின் சபா என்ற யஹூதிதான். அப்துல்லாஹ் பின் சபா என்ற யஹூதிதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும்
முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சண்டை பிடிக்க வைச்சிட்டே இருந்தார். ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு கூஃபாவில் சுபஹுடைய தொழுகைக்காக போகும் பொழுது அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் என்ற ஹவாரிஜி என்ன செய்தான்? அலி ரலியல்லாஹுடைய கழுத்தை வெட்டினான். அலி ரலியல்லாஹுடைய ஷஹாதத்துக்கு பிறகு ஹிலாஃபத்தை கையில் எடுத்தாங்க ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. முழு கூஃபா வாசியலும் ஹசன் ரலியல்லாஹுடைய கையில பைஅ செய்தார். ஹிலாஃபத்தை பாரம் எடுத்து செய்து கொண்டிருக்கும் பொழுது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு யோசிக்கிறாங்க, ஏன் முஸ்லிம்கள் இவ்வளோ பிளவுபட்டிருக்கிறார்? முஆவியா ரலியல்லாஹுக்கு கீழே ஒரு குரூப் ஷாம்ல, மக்கா அதாவது மதீனா, மக்கா, கூஃபா, ஹசன் ரலியல்லாஹுக்கு கீழே ஜனாதிபதி. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு 6 மாதத்தில் என்ன செஞ்சாங்க? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கூப்பிட்டாங்க, ஜவான் கூப்பிட்டு சொன்னாங்க, எந்த ஆட்சி உங்களோட கையில தார், யாராவது செய்யலுமா? யாராவது செய்யலுமா? சொன்னாங்க, எந்த ஆட்சியை நான் விட்டு தாரேன், நீங்க ஆட்சி செய். முஆவியா ரலியல்லாஹுக்கு பெரிய சந்தோஷம். சொன்னாங்க, ஹசன் ரலியல்லாஹு பார்த்து, ஹசன் உங்களுக்கு தேவையான முழுதை நான் வருஷம் அனுப்பிடுவேன். ஏண்டா அவர் ஜனாதிபதியாக இருந்தவர், சாதாரண ஆள் அல்ல. நபி அவங்க சொன்னாங்க ஹசனை பார்த்து, ஹசன் இன்னபினி ஹாதா லஅல்லல்லாஹ யுஸ்லிஹு பைன ஃபிஅத்தைன் அதீமத்தைன். எனது இந்த பேரனை வச்சு அல்லாஹ் முஸ்லீம்களை ஒத்துமைப்படுத்துவான். ஆட்சி அப்படியே கொடுத்தாங்க. முஆவியா ரலியல்லாஹு நல்ல முறையில் ஆட்சி செய்தாங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு மௌத் ஆயிட்டாங்க. ஹசன் ரலியல்லாஹுக்கு பிறகு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஹஸ்ரத் ஹசன் ரலியல்லாஹுடைய தம்பி. ஹுசைன் ரலியல்லாஹு பிறந்தது ஷாபான், ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு பிறந்தாங்க. ஹுசைன் என்று பேர் வைத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அல் ரலியல்லாஹு அன்ஹு ஹுசைனுக்கு வச்சாங்க ஹர்ப் என்று பேர். ஹர்ப் நபி அவங்க மாத்தினாங்க, இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஹுசைன் ரலியல்லாஹுடைய 5000 வஸல்லம் தஹ்னீக் செஞ்சாங்க. தஹ்னீக் என்றா ஈச்சம்பழத்தை நபி அவங்க தனது வாயால மென்று ஹுசைனுடைய வாயில வச்சார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுசைனுக்கு 2 ஆடு அகீகா கொடுத்தாங்க. பைஹகீல வரக்கூடிய ஹதீஸ். இப்படியெல்லாம் ஹுசைனை வளர்த்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவங்க ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை இஷாவுடைய தொழுகையில முதுகுக்கு மேல தூக்கி வச்சிருந்தார். பேரன் தானே, பேரன் முதுகுக்கு மேல தூக்கி வச்சிருந்தாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு 25 ஹஜ் நடந்து செஞ்சார். எத்தனை ஹஜ்? எல்லா வாகனமும் பின்னால வரும். 25 ஹஜ் நடந்து செஞ்சாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவங்க சொன்னாங்க, ஹுசைன் மின்னி வ அன மின் ஹுசைன். ஹுசைன் என்னை சேர்ந்தவர், நான் ஹுசைனை சேர்ந்தவர். சொன்னாங்க, ஹுசைன் சிபத்தும் மினல் அஸ்பாத், என்ற பேரப்புள்ள ஹுசைன். ஹுமா ரைஹானதாய மினத் துன்யா. சொன்னாங்க, ஹசனும் ஹுசைனும் உலகத்துடைய பூக்கள் என்றாங்க. ரைஹானதாய சொன்னாங்க. இப்னு மாஜாவுடைய ஹதீஸ், அல் ஹசன் வல் ஹுசைன் சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னah. ஹசனும் ஹுசைனும் சொர்க்க வாலிபர்களின் தலைவர்கள். சொர்க்க வாலிபர்களின் தலைவர் யார்? ஹசன் ஹுசைன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலையிலிருந்து தொப்புள் வரை ஹசன் நபி அவர்களை போல், தொப்பிலிருந்து கால் வரை ஹுசைனை போல, ஹுசைன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல இவ்வளோ சிறப்புகள் அடங்கினவர். முஆவியா ரலியல்லாஹுடைய வஃபாத்துக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தார் யஸீத். யஸீத் ஒரு அநியாயக்காரன். யஸீத் யாரு? அநியாயக்காரன். இவன் என்ன செஞ்சான்? யஸீதுடைய ஆட்சி குழப்பம்.
ஆட்சி அந்த காலத்துல சஹாபாக்கள் சாதாரண ஆக்கள் அல்ல, எதிர்த்து பேசிடுவாங்க. இப்ப ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள யஸீத் பைஅ செய்ய வைக்கார். ஹுசைன் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஏலார், உனக்கு பைஅ செய்ய இயலாது, நீ ஆட்சி செய்ய தகுதி இல்லாதவர். இந்த நேரம்தான் யஸீதுடைய ஒரு கவர்னர் தான் உபைதுல்லா பின் ஜியாத். உபைதுல்லா பின் ஜியாத் இவனை வச்சு என்ன செய்யறாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எப்படியாவது கொல்லும், முடிவுக்கு வராது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அஹ்லுல் பைத், ரசூலுல்லாஹ்ட குடும்பம். அப்படின்னா ஹசன் ரலியல்லாஹுட பிள்ளைகள், அலி ரலியல்லாஹுட பிள்ளைகள், ஹுசைன் ரலியல்லாஹுட பிள்ளைகள், அலி ரலியல்லாஹுட மகள் ஜைனப் எல்லாருமே மதீனால தான் இருக்கிறார். ஈராக்ல கூஃபா வாசியல் கடிதம் எழுதுறாங்க, சொல்றாங்க ஆயிரக்கணக்கான கடிதம், எல்லாமே ஏமாத்து கடிதம். ஹுசைனை எப்படியாவது மதீனா விட்டு வெளியெடுக்கும், ஏமாற்று கடிதம் எழுதுறாங்க. என்ன, ஹுசைன் நீங்க மதீனாக்கு வாங்க, அதாவது கூஃபாக்கு வாங்க, ஈராக்குக்கு வாங்க, உங்களோட குடும்பத்தோட வாங்க. அந்த நேரம் ஹுசைன் ரலியல்லாஹு 6 பிள்ளைகள், அலியுல் அக்பர், அலியுல் அவுசத், அலியுல் அஸ்கர், முஹம்மத், அப்துல்லா, ஜாஃபர். 3 பிள்ளைக்கு வாப்பாட பேரே வச்சாங்க, அலி அலி அலி. அலியுல் அக்பர், அலியுல் அஸ்கர், அலியுல் அவுசத். ஹஸ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு முடிவெடுத்துட்டாங்க மதீனாலிருந்து ஈராக்குக்கு போறதுக்கு. சஹாபாக்கள் எல்லாரும் சொன்னாங்க, ஹுசைன் போவாதீங்க. ஏன், ஏற்கனவே உங்களோட வாப்பாவை இப்படித்தான் ஈராக் மக்கள் கூப்பிட்டு கழுத்த வெட்டினது, இதே வேலை உங்களுக்கு செய்வாங்க, போகாதீங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரை முன்னால் அனுப்பி வச்சாங்க, பார்த்துட்டு வாங்க நிலைமை எப்படி இருக்கு. போனவங்களையும் அவங்க ஒரு நடிப்பொண்டு நடித்து மெதுவா ஹுசைனை வர வச்சார். சஹாபாக்களுக்கு விருப்பமே இல்லை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அனுப்புறது. கடைசியாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு குடும்பங்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு மதீனா விட்டு வெளியாகிறார். இந்த நேரம் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கவி படித்தாங்க, ஹுசைன் எவ்வளோ சொன்னோம் கேட்காம போறீங்க, ஹுசைன் முழு ஆகாயமும் உனக்கு சொந்தம், நினைத்த இடத்தில் உனக்கு கூடு கட்டலாம், நினைத்த இடத்தில் முட்டை இடலாம், ஹுசைன் நீ ரசூலுல்லாஹ்ட பேரன் என்று இந்த கவிதையோடு அழுதுட்டு போயிட்டாங்க. முழு குடும்பத்தையும் கூட்டிட்டு போறாங்க ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. மதீனா விட்டு வெளியாகி போக 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 ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இப்ப கேள்விப்படுது கொஞ்சம் கொஞ்சமா, ஈராக் மக்கள், கூஃபா மக்கள் என்ன ஏமாத்திட்டாங்க. இடையில கேள்விப்படுது, இடையில கேள்விப்பட்டா இன்றைக்கு ஒண்ட விளங்கோன், வரலாறு என்றது சாதாரண விடயம் அல்ல. இந்தியால கொஞ்சம் பேர் பிறந்திருக்கான், அவன்கிற வேலையே பொய் வரலாறு எழுதுறது. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறான் உண்மையான வரலாறை மறுக்கிறது. ஏன், 2 பேரும் படிக்கல வரலாறு. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியை பிடிக்க போகல, நல்ல விளங்கோன். ஹுசைனுக்கு ஏசின எவ்வளவு பேர் இருக்கிறார். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அளவு கடந்தும் பேச முடியாது, இழிவாக்கியும் பேச முடியாது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்க வாலிபர்களின் தலைவர், இதை விட உயர் அந்தஸ்தில், இதை விட அந்தஸ்தில் அவங்களுக்கு போறாங்க குடும்பத்தோட. சகோதரர்களே, இடையில தான் கேள்விப்படுது ஏமாத்திட்டாங்க. இதுக்கு புற உள்ள சம்பவத்தை ஒவ்வொரு நாளா படிக்கலாம், கிதாபுகள் இருக்குது. ஹசன் ஹுசைன் தனித்தனி கிதாபுகள் இருக்கு.
ஹுசைன் ரலியல்லாஹு பரம்பரையில வந்த ஒருவர் எழுதின கிதாப் இருக்கு தனி. எங்கள்கிட்ட அதிகமான கிதாப் இதை பத்தி இருக்கு. ஷியாக்கள் எழுதின கிதாப் இருக்குது. இது நடுநிலைமையான விடயம் என்ன? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் பின்னுக்கு போக மாட்டேன். ஏன்? எந்த ரத்தம் அது? அலி ரலியல்லாஹு ரத்தம் அது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரத்தம் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தம் இது. முதல் வேலை செஞ்சாங்க, முழு குடும்பத்துக்கும் தண்ணி கொடுக்காம தடுத்துட்டார். குடிக்க தண்ணி கொடுக்கல். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இரவு நேரம் படையை அனுப்பி என்ன செய்வாங்க? தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு ராவைகள்ல தண்ணி எடுத்து வந்து கொடுப்பாங்க. இப்படியெல்லாம் நடந்து கடைசியாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட அஹ்லுல் பைத் குடும்பம், பெண்கள், பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப யுத்தத்தை தொடங்கிட்டார். இந்த உபைதில்லா பின் ஜியாத், மறந்துடாதீங்க இவனோட பெயர்களை. உபைதில்லா பின் ஜியாத் அநியாயக்காரனுடைய பட்டியல்ல உள்ளவன். யசீத், உபைதில்லா பின் ஜியாத் என்ன செஞ்சாங்க? ஹுசைன் ரலியல்லாஹு பயந்தாங்க, பொம்புளையில கொல்லுவார். இதுல முக்கியமான ஒரு பொண்ணு இருந்தா ஜெய்னப். யாரு? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாட மகள், ஹுசைன் ரலியல்லாஹு தங்கச்சி ஹயாத்தோட இருந்த அந்த நேரம் ஜெய்னபையும் கையோட கூட்டிட்டு போயிருந்தாங்க. என்ன செஞ்சாங்க? பெண்களை வச்சுட்டு பின்னால நெருப்ப பத்த வச்சாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பின்பக்கத்தால வந்து தாக்காம இருக்கிறதுக்காக. இந்த படையில உமர் என்ற ஒருவன் இருந்தான். இந்த படையில ஷிம்ர் என்ற ஒருவன் இருந்தான். ஷிம்ர் தில் ஜௌஷன். என்ன செய்யறாங்க? யுத்தத்தை தொடங்கிட்டாங்க. எப்படியாவது ஹுசைனை கொல்லும் முடிவுக்கு வந்துட்டார். ஹுசைன் ரலியல்லாஹு பிள்ளைகள், ஹுசைன் ரலியல்லாஹுடைய அல் ரலியல்லாஹு பிள்ளைகள், ஜாஃபர் ரலியல்லாஹுடைய பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க, சாச்சா, பெரியப்பா, நாங்க விட மாட்டோம், நாங்க ஷஹீதாகிறோம், நாங்க விட மாட்டோம் என்று சொல்லி எல்லாருமே ஷஹீதாயிட்டாங்க. ஏண்டா இவங்க இருந்தது 80,000 பேர் தான். அங்கிருந்த படை பெரிய படை. கிட்டத்தட்ட அதுல ஷஹீதானவங்க ஹசரத் ஹுசைன் பின் அலி, இதே போல அப்பாஸ் பின் அலி, அல் ரலியல்லாஹு மகன் அப்பாஸ், ஜாஃபர் பின் அலி 19 வயது, அப்துல்லாஹ் பின் அலி 25 வயது, முஹம்மத் பின் அலி, அபூபக்கர் பின் அலி அல் ரலியல்லாஹு பிள்ளைகள் வேற கல்யாணத்தால, உஸ்மான் பின் அலி 21 வயது, அலி இப்னு ஹுசைன், ஹுசைன் ரலியல்லாஹு மகன் அலி, அப்துல்லாஹ் பின் ஹுசைன் 25 வயது, அபூபக்கர் பின் ஹசன், ஹசன் ரலியல்லாஹு மகன் அபூபக்கர், அப்துல்லாஹ் பின் ஹசன், காசிம் பின் ஹசன், அவுன் பின் அப்துல்லாஹ், ஜாஃபர் ரலியல்லாஹு பேரன், முஹம்மத் பின் அப்துல்லாஹ், ஜாஃபர் பின் அகீல், அப்துர் ரஹ்மான் பின் அகீல், அகீல் பின் அபி தாலிப், முஸ்லிம் பின் அகீல், அப்துல்லாஹ் பின் முஸ்லிம், முஹம்மத் பின் அபி சயீத், சுலைமான், ஹுசைன் ரலியல்லாஹு அடிமை, முஞ்சிஹ், ஹுசைன் ரலியல்லாஹு அடிமை, அப்துல்லாஹ் பின் புக்துர், ஹுசைன் ரலியல்லாஹு பால்குடி சகோதரர். இவர்கள் அனைவர்களும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தாக்க முன்னால வந்த பொழுது ஷஹீதானோம். ஹுசைன் ரலியல்லாஹு முழு பிள்ளையிலும் ஷஹீத், அலி ரலியல்லாஹுடைய முழு பிள்ளையிலும் ஷஹீத், ஹசன் ரலியல்லாஹுடைய முழு பிள்ளையிலும் ஷஹீத். கடைசியாக ஹுசைன் ரலியல்லாஹுடைய சகோதரி ஜெய்னப் பக்கத்துல இருந்தார். ஒத்தரையும் வைக்கல இந்த முனாஃபிக்குகள். ஜெய்னப் கடைசி ராவ், முஹர்ரம் 9ஆம் நாள் ராவ், ஜெய்னபை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. ஹுசைன், ஜெய்னப் பேசுறாங்க நானாவோட. சொன்னாங்க, நானா என்ன செய்வோம், நீங்க மட்டும்தான் இப்ப மிச்சம் இந்த குடும்பத்துல, ஆம்புல பெண்கள் எல்லாம் இருக்கிறாங்க, விதவையா உள்ளுக்கு இதா கூடாரத்துக்குள்ள. ஹுசைன் ரலியல்லாஹு ஒரு பிள்ளை இருந்தார், சோகம் இல்லாதவர் அலி, அவரும் இருந்தார். இப்ப ஜெய்னப் பேசி சொன்னாங்க,
நான் நினைக்கிறேன் இந்த குடும்பத்துடைய கடைசி நாள். ஜெய்னப் சொல்றார், ஏன் வாப்பா மௌத்தாயிட்டார், நேரத்தோட அம்மா ஃபாத்திமா மாத்த தொம்மி வ அலி அபி வ ஹசன் வாஹி, ஹசனும் மவுத், நீங்க மட்டும்தான் இப்ப இருக்கிறீங்க, நானா என்ன செய்வோம்? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க தங்கச்சியை பார்த்து, தங்கச்சியே நாங்க சந்திக்கிற இடம் சுவர்க்கம், நீ பயப்படாத எதுக்கும். ஏனென்றா ஒன்றே ஒன்று தெரியும், ஹுசைன் ரலியல்லாஹு குடும்பத்துக்கு அநியாயம் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க நீ பொறுமையாக இருந்ததோட மயங்கி விழுந்தாங்க ஜெய்னப். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தண்ணியை ஊத்தி ஜெய்னப் எழுப்பாட்டினாங்க. ஜெய்னப் எழுப்பாட்டி சொன்னாங்க, ஹம்சா ஷஹீதாக இல்லையா கேட்கிறாங்க. ஹம்சா யார்? எங்கட குடும்பம். ஷஹீதாக இல்லையா? ஜாஃபர் எங்க? ஜாஃபர் ஷஹீதாக இல்லையா? உங்களோட வாப்பட நானா? இப்படியே கேட்டு கேட்டு வந்து நானும் இன்றைக்கு ஷஹீதாக இருக்கிறேன் அப்படின்ட்டு கையை தூக்கினாங்க. அல்லாஹ் இடத்துல, அல்லாஹும்ம அன்த சிகதி ஃபீ குல்லி கர்ப் வ ரஜாஇ ஃபீ குல்லி ஷித்தா வ அன்த லீ ஃபீ குல்லி அம்ர். யா அல்லாஹ், நீதான் எனக்கு இருக்கிறாய். நீண்ட விடயம் சகோதரர்களே, முழு புத்தகத்தையும் வாசிக்கணும். இதை சொல்றதாக இருந்தா சொல்லவும் முடியாது, அந்த அளவு கவலையான துயரமான விடயம் இது. என்ன செய்தாங்க? கடைசியாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தண்ணி குடிக்கிறதுக்கு தாகம், தண்ணி கேட்டாங்க. தண்ணி எடுத்து குடிக்கும் பொழுதோ எவனோ ஒரு மூதேவி, அதுக்கு அம்பைதான், அது பறந்துச்சு, அந்த தண்ணியும் இல்லை. இன்னும் சில உலமாக்கள் சொல்றாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அந்த கடைசி பிள்ளைய கையில வச்சிருந்தாங்க. கடைசி நேரம் யாரோ ஒரு மூதேவி என்ன செஞ்சான், அம்பைதான் அந்த பிள்ளையில உளுந்து, அது ஷஹீத். தான் மௌத்தாக முந்தி பிள்ளையும் அடக்கினாங்க. அடக்கிட்டு தான் தயாரானாங்க. தனி மனிதர் ரெடி ஆகிறாங்க. எல்லாருமே ஷஹீத். என்ன செஞ்சானுடா, ஷஹீதான அலி ரலியல்லாஹுடைய பிள்ளைகள், ஹசன் ரலியல்லாஹுடைய பிள்ளைகளுடைய தலையை வெட்டி எடுத்தான். வேறையா? நீங்க வாழ்க்கையில் எத்தனை அநியாயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை விட பெரிய ஒரு அநியாயம் உலகத்துல நடக்க இல்லை. அவ்வளோ பேர் தலையை வெட்டி, பொடி வேற தலை வேற, அவ்வளோ தலையையும் கொண்டு போகணும். உபைதுல்லா பின் ஜியாதிடம் தலையை கொண்டு வர சொல்லியிருந்தார். ஹசரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கடைசியா மீதமாக இருக்கிறாங்க. முஹர்ரம் 10ஆம் நாள், ஹிஜ்ரி 61ஆம் ஆண்டு, அக்டோபர் 10ஆம் தேதி 680ஆம் ஆண்டு. அக்டோபர் 10, முஹர்ரம், ஹிஜ்ரி 61, பொறை 10ஆம் நாள் ஹசரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு காலையிலே ரெடி ஆயிட்டாங்க. என்ன செய்யறது சொன்னாங்க, ரெடி, நான் ரெடி என்றாங்க. யுத்தத்துக்கு முன்னால ஒவ்வொருத்தனா வாரது, ஹுசைன் ரலியல்லாஹு முகத்தை பார்க்கிறது. வெற்றத்துக்கு ஐடியா இல்ல. கிட்டத்தட்ட ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஷஹீதாக்கப்படுவதற்கு முன்னால 33 வாள்வெட்டுகள் விழுந்துச்சு மேல். எத்தனை வாள்வெட்டு? 33 வாள்வெட்டுகள், 34 அடிகள் ஹுசைனுக்கு. லேசா மௌத்தாக்கல்ல. கடைசியாக தான் நீண்ட சம்பவம். கடைசியாக ஷிமுர் தில் ஜௌஷன் என்பவன் தான் வந்து என்ன செய்தான், ஹுசைன் ரலியல்லாஹுடைய கழுத்தை வெட்டினான். கழுத்தை வெட்டி கழுத்தை ஒரு பிளேட்ல எடுத்து என்ன செய்தான், எல்லா ஷஹீதாக்கப்பட்டவர்கள் எல்லாத்தையும் பிளேட்ல எடுத்து அப்படியே கொண்டு வாரான். யாருக்கு காட்ட? உபைதுல்லா பின் ஜியாதுக்கு. இப்பெண்கள் எல்லா பெண்களையும் சொல்றாங்க விதவையாக அழைச்சிட்டு வாரான் உபைதுல்லா பின் ஜியாது. அவ்வளோ பெண்களும் விதவை, எல்லாரும் மவுத், ஆம்பளை. அவ்வளோ பேரையும் கொண்டு வந்த நேரம் அலி இப்னு ஹுசைன் இருந்தார். ஹுசைன் ரலியல்லாஹு ஒரே ஒரு மகன், அதாவது உபைதுல்லா பின் ஜியாத் அலியோட பேசினான். உன்னையும் கொல்லவா, உன்னோட வாப்பாவை கொண்டாக்கல். நான் அலி இப்னு ஹுசைன் தைரியமா பேசினான். சொன்னாங்க, இவ்வளோ பெண்களையும் அழைத்து செல்றதுக்கு அல்லாஹ் என்ன ஹயாத்தோட வச்சிருக்கிறார். எப்படி தைரியம்! இவ்வளோ பெண்களையும் கவனிக்க அல்லாஹ் என்ன ஹயாத்தோட வச்சிருக்கிறார். அப்படியே அவ்வளோ பெண்களையும் மதீனாக்கு போய் சேர்த்தாங்க. சேர்த்துட்டு
இப்ப ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலையை கொண்டு வந்து வைத்திருக்குது. சஹாபாக்கள் அழுறாங்க. ஹுசைனுடைய தலையை கொண்டு போனவன் யார்? ஹவுலி பின் யசீத். ஹவுலி பின் யசீத் தான் ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலையை கொண்டு போனவன். தலையை கொண்டு போய் வச்சிருக்குது. தலையை பார்த்த ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அழ ஆரம்பிச்சிட்டார். ஏன்? அந்த தலையுடைய பல்லுகளுக்கு இடையில் என்ன செஞ்சான்? ஒரு கம்ப நுழைவிச்சு ஹுசைன் ரலியல்லாஹுடைய நாக்க பார்த்தார். நாக்க பார்த்ததோட ஸைத் இப்னு அர்கம் சொன்னாங்க, அடே இந்த நாக்கையும் ரசூலுல்லாஹுடைய நாக்கையும் நான் ஒன்றாக பார்த்திருக்கிறேன். நபி அவங்க ஹுசைனுடைய நாக்க முத்தமிடுவாங்க. அவ்வளோ பெரிய ஹுசைனை கொண்டிருக்கிறாய் நீ, இவ்வளோ பெரிய அநியாயத்தை செய்தாய் அப்படின்னு ஹஸரத் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு பேச ஆரம்பிச்சாங்க. சொல்றாங்க, ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலை அப்படியே மதீனாக்கு கொண்டு செல்லப்பட்டது. ஏன்? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வசிய செஞ்சிருந்தாங்க, நான் மௌத்தானா என் உம்மாக்கு பக்கத்துல அடக்கம் செய்யணும். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு செய்த மாதிரி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாக்கு பக்கத்துல தான் ஹசன் ரலியல்லாஹுடைய ஜனாஸா அடக்கம் செய்யப்பட்டது. ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலையை மதீனாக்கு கொண்டு போய் பகீஇல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தலைமாட்டில தான் ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலை அடக்கம் செய்யப்பட்டது. சிலர் ஹுசைன் ரலியல்லாஹுடைய பிரபல்யத்தை அடையிறதுக்காக என்ன செஞ்சாங்க? மிஸ்ருக்கு போனீங்கண்டா கைரோலையும் ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலை இருப்பதாக பெரிய ஒரு போர்டு அடிச்சிருக்கிறார். ஆனா அது பொய். உண்மையாக இருக்கிறது மதீனால தான் ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலை. கண்ணியமிக்க சகோதரர்களே, இது நான் சுருக்கி உங்களுக்கு சொன்னேன். இவ்வளோ பெரிய அநியாயம். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, இமாம் சுயூத்தி தாரிகுல் குலஃபால் எழுதுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாள் கனவுல கண்டாங்களாம் உம்மு சலமா நபி அவங்க போத்தல் ஏதோ சேர்த்து கொண்டிருந்தாங்க. கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் போத்தல் என்ன சேர்க்கிறீங்க? சொன்னாங்களாம், பேரண்ட ரத்தத்தை சேர்க்கிறேன், பேரனுடைய ரத்தத்தை நான் சேர்க்கிறேன்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்க சகோதரர்களே, இவ்வளோ பெரிய அநியாயம். ஆனா அல்லாஹ் இந்த அநியாயத்துக்கு இன்னும் தீர்ப்பு கொடுக்கல. அல்லாஹ் என்ன செய்யல? தீர்ப்பு இருக்குது. எப்ப? அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றார், فَإِذَا جَاءَتِ الصَّاخَّةُ ஒரு நாள் வரும், காதுகள் செவிடாகும் நாள். காதுகள் செவிடாகும் அந்த சத்தத்தால். இந்த நாள்ல வாங்க தீர்ப்பு. இன்றைக்கு 2018 அநியாயம் நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா அநியாயம்? ஹுசைனை விட அநியாயம் இல்லை. இன்றைக்கு எந்த முஸ்லிம் தலைவருடைய கழுத்து தலை பிளேட்ல வருது? இதை விட அநியாயம் இல்லை. நடக்குது அநியாயம். சிரியால அநியாயம், பலஸ்தீன்ல அநியாயம், ஆப்கானிஸ்தான்ல அநியாயம், சவுதியில அநியாயம் நடக்குது. அல்லாஹ் தீர்ப்பை வைத்திருக்கிறார். எப்ப தீர்ப்பு? فَإِذَا جَاءَتِ الصَّاخَّةُ அந்த சத்தம் கேட்குமாம். கேட்டதோட என்ன நடக்கும் தெரியுமா? يَوْمَ يَفِرُّ الْمَرْءُ مِنْ أَخِيهِ وَأُمِّهِ وَأَبِيهِ அந்த சத்தம் கேட்டதோடு முதலா ஓட்டம் பிடிப்பாங்க எல்லாரும். எஃபிர்ரு என்றா ஓடுறது. ஃபர்ர எஃபிர்ரு என்றா சுனாமி அடிச்சோடனே ஓடினாங்களே, நாய் திரத்தினா ஓடுறது, எல்டிடி வந்துட்டாண்டா ஓடுறது, தெரிஞ்ச ஓடல்கள் இதெல்லாம். எல்டிடி வாரானாம் ஓடுறது. அந்த எஃபிர்ரு யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹ் சொந்த காக்காவை தம்பியை கண்டு ஓடுவான். அவ்வளோ பயங்கரமான நாள். கண்ணியமிக்க சகோதரர்களே, அதுதான் இதை விளங்கப்படுத்துங்க இன்றைக்கு அரசியல்வாதிகளுக்கு. இதை ஓதி காட்டுங்க. சும்மா ஸ்டேஜில் ஏறி வேற வேற ஆயத்தை ஓதி ஏமாத்தாதீங்க. குர்ஆன் எந்த ஆயத்தை ஓதுங்க, போய் ஸ்டேஜில் கிராத் ஓதுற மௌலைமாருக்கு சொல்லுங்க, ஹாஃபிஸ்மாருக்கு சொல்லுங்க,
குர்ஆனை வச்சு விளையாடப்படாது. இந்த ஆயத்தோதி காட்டுங்க, அவடத்தே நீ தௌபா செய்வாய். செய்த அநியாயங்களுக்கு யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீ, சொந்த காக்காவை கண்டு ஓடுற நாள் அல்லாஹ் சொல்றார். தம்பியை கண்டு ஓடுற நாள். யஸீதுக்கு என்ன நடக்கும்? அப்ப யஸீதுடைய நிலைமை என்னவாகும்? உபைதுல்லாவுடைய நிலைமை என்னவாகும்? ஷிம்ருடைய நிலைமை என்னவாகும்? ஹுசைனுடைய கழுத்தை வெட்டினவங்க, அநியாயமா தன்னை உயிரை போக்கினவங்க சாதாரண மனிதனா? சொர்க்க வாலிப தலைவர். சும்மா கொல்றாண்டைக்கு, சும்மா கொல்றான். எல்லாத்துக்கும் தீர்ப்பிரிக்கு சகோதரர்களே, ஒன்றுக்கும் பயப்படாது. ஒரு கொம்புள்ள ஆடு கொம்பில்லாத ஆட்டுக்கு குத்தினாலும் அதுக்கு தீர்ப்பு இருக்கு. விளையாட்டு இல்லை, விளையாட்டு இல்லை. அதனாலதான் அநியாயத்தை பயந்து கொள்ளோம். அது யாரா இருக்கட்டும். உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா இவங்கட காலத்துல வந்தவர் தான். இந்த யஸீதுக்கு அடுத்தடுத்து உமையாக்களுடைய ஆட்சியில வந்தவர். உமர் பின் அப்துல் அசீஸிடம் ஒரு அடிமை சொன்னாங்க. அவங்களோட அடிமை, கலீஃபா, இரவு ஒரு கனவொன்று கண்டேன், உங்களை கொண்டாந்து சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துல வச்சிருக்குது, விசாரிக்க. சொன்னதோடே மயங்கி விழுந்துட்டாங்க, மயங்கி விழுந்துட்டாங்க. அவ்வளோ பயம். எழுப்பி சொன்னாங்களா, நான் கண்டேன், நீங்க தப்பி போறீங்க. இதை சொல்றதுக்கட்லே மயங்கினா. அவ்வளோ பயந்தவங்க வாழ்ந்தாங்க ஒரு காலத்துல. ஏன் அவ்வளோ கொடூரமான நாள் சகோதரர்களே, சாதாரண நாள் அல்ல. அல்லாஹ் அடுத்து சொல்றான், உம்மாவை கண்டு ஓடுற நாள். உலகத்தில் ஆக இரக்கமானவ யாரு? ஆக இரக்கமானவ யாரு? தாய். நீ தாயை கண்டு ஓடுற நாள் சாதாரண நாள் அல்ல. விளையாடாத உலகத்தில் மூணாவது உண்ட வாப்பாவை கண்டு ஓடுற நாள். வாப்பாவை கண்டு ஓடுற நாள். நாலாவது மனைவியை கண்டு ஓடுற நாள். உண்ட மனைவி உதவி இல்லை அங்க. ஐந்தாவது உனது பிள்ளைகளை கண்டு ஓடுற நாள். எத்தனை குடும்பத்தை சொல்றான் அல்லாஹ்? இந்த 5 பேரும் நெருக்கமான குடும்பம். முதலாவது யாரு? சகோதரன். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹ், சகோதரன். இரண்டாவது யாரு? உம்மா வ உம்மிஹி. மூணாவது வ அபீஹி, வாப்பா. நாலாவது வ ஸாஹிபதிஹி, மனைவி. ஐந்தாவது வ பனி, பிள்ளை. ஏன் ஓடுவாங்க? ஏன் ஓடுவாங்க? அல்லாஹ் காரணம் சொல்றான். லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனுன் யுக்னீஹ். லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனுன் யுக்னீஹ். எல்லாருக்கும் வேலை. எல்லாருக்கும் என்ன வேலை? என்ன வேலை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? துஹ்ஷரூன ஹுஃபாத்தன் உராத்தன் முஷாத்தன் குர்லா. எல்லாரும் எழுப்பாட்டப்படுவீங்க நிர்வாணிகளாக, உடுப்பில்லை. ஒன்று. இரண்டாவது கால்ல செருப்பில்லை. மூன்றாவது நட நட, மஹ்ஷர் ஃபுல்லா நட. நான்காவது ஹத்னா செய்யப்பட்டிருக்காது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்களாம், யா ரசூலல்லாஹ், நிர்வாணமாக இருந்தா ஒரு ஆளை பார்க்க மாட்டாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், ஆயிஷா, அதெல்லாம் பார்க்கிறதுக்கு அங்க நேரம் இல்லை ஆயிஷா. ஏன்? வேலை, வேற வேலை. சுனாமி அடிச்ச நேரம் நான் இந்த ஒரு காஷிஃபுல் ரூம்ல உஸ்தாதா இருக்கிறேன். அப்ப நான் இங்க பாடத்துக்கு வாரது. சாய்ந்த மருதிலிருந்து பஸ்ஸுக்கு பார்த்துட்டு இருக்கிறேன்.
8 மணிக்கு 8:30 வாரத்துக்கு பாடத்துக்கு சுனாமி அடிக்குது. இந்த ஓடி வந்த நிர்வாணம் என்ற கண்ணுக்கு முன்னால் இருக்கு. சாய்ந்த மருதுல ஓடி வந்து நிர்வாணமா ஓடி வந்தத கண்ணுக்கு முன்னு நிர்வாணத்தை பார்க்கல ஒத்தரும். எப்படிடா பிள்ளைய பாதுகாக்கிறது? சரி, லொஹருக்கு பிறகு ஜும்மா பள்ளிக்கு மேல போன மையத்துகள் இருக்குது. மேல பொம்புலே நிர்வாணமா படுத்து கிடந்தார். எனக்கு இந்த ஆயத்து ஞாபகம் வச்சு, இந்த ஹதீஸ். ஒரு சுனாமி அடிச்சல் 10 நிமிஷம் நிர்வாணம். மனுஷர் எப்படி இருக்கு? 50,000 வருடம் சகோதரர்களே. முழு அநியாயக்காரனையும் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த காணியில் அநியாயம் பண்ணவன், மற்றவன் காணியை பிடிச்சவன், இந்த பள்ளி காணி குறை இருக்குதா? ஜும்மா பள்ளி நிர்வாகம் நீங்க தைரியமா இறங்கணும். இந்த ஊர்ல உங்களுக்கு நீங்க அல்லாஹ் கிட்ட தப்புறதாக இருந்தா கியாமத்துல நீங்க தைரியமா இறங்கி பள்ளி காணிய களவெடுத்து அவ்வளோ பேரே மேத்தணும். நீங்க அவனை பாதுகாக்க ஒன்றுக்கும் இல்லை. கியாமத்துடைய நாளையில நிந்த ஊர் பள்ளி காணிய தோல்ல போட்டு வருவான் கொஞ்சம் கல்லன். அவனை பாதுகாக்க உலகத்துல அவனை பாதுகாத்து விட்டுருங்க. ரெஸ்டி போர்டு பாவம் அவன் விலங்கு. முழு அநியாயக்காரனை விலங்கு. உங்கள்ட்ட காசி வாங்கி ஏமாத்தினவன், களவெடுத்தவன், கடன்காரன் எல்லாரும் வருவாங்க. ஹதீஸ்ல வந்திருக்குது, 7 பூமி அல்லாஹ் சுத்தி கழுத்துல போடுவாளாம். தூக்கி தூக்கி வரணும். முந்தி பள்ளியில ஒட்டி வச்சாங்களே, செருப்பு காணாம போனதுக்கு அழுத பெரியார். என்ன செருப்பு காணல, அழுறார் பள்ளியில உட்கார்ந்து. செருப்புக்காக அழுறீங்களா? இவ்வளவு பெரிய மேதனீங்க. அவர் சொன்னார், செருப்புக்கு அழல்ல, நான் செருப்ப களவெடுத்தவன் கியாமத்துல தூக்கிட்டு வருவானே அதை நினைச்சு அழுகிறேன். அதே மாதிரி தான் நாங்க காணி எடுத்தவன்ல இறக்கப்படுங்க, அவன் கியாமத்துல தூக்கிட்டு வரப்போறான். அநியாயம் பண்ணினவன் சகோதரர்களே மற்றவங்களுக்கு அநியாயம் செஞ்சிடப்படாது. 50,000 ஆண்டுகள் ஒவ்வொரு இடத்திலையும் 1000 ஆண்டுகள் தரிக்கும். இவ்வளோ பயங்கரமான ஒரு நாள் தான் இந்த அஸ்ஸாஹா. லேசான நாள் அல்ல, லேசான நாள்ல சகோதரர்களே. 12 மணி வரைக்கும் பேசலாம் இதை பத்தி. அவ்வளோ பயங்கரம். தெரிஞ்சவங்களுக்கு தான் பயங்கரம் தெரியும், தெரியாதவண்ட காதுல ஊத்தேலாது கரைச்சி. இவ்வளோ அல்லாஹ் பயத்தாற்றான். உன் 5 குடும்பத்தை பாப்பாய். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனுன் யுக்னீஹி. சகோதரர்களே, முழு நிந்த உரையும் அல்லாஹ் அந்த நாளை 2ஆ பிரிப்பார். எத்தனையா பிரிப்பான்? முழு உலகத்தை 2ஆ பிரிப்பான். அது வேற. நிந்த உரை 2ஆ பிரிப்பான். கொஞ்ச பேர் எழுமினத்திலிருந்து சிரிப்பாங்க. மஹ்ஷர்ல எழுமினத்துல என்ன செய்வாங்க? சிரிப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், வுஜூஹு யௌமஇதின் முஸ்ஃபிரா வுஜூஹு யௌமஇதின் முஸ்ஃபிரா. முஸ்ஃபிராண்டா முகங்கள் இலங்கிக் கொண்டிருக்கும். இலங்குறப்ப சந்தோஷம். மஹ்ஷர் வந்த சந்தோஷம். தாஜ்ஜ தொழுது, குர்ஆன் ஓதி, இஸ்லாத்தெல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சு, உலகத்தை சோதனை பிரச்சினை எல்லாத்தையும் தாங்கி மௌத்தாயிட்டார். அல்லாஹ் எழுப்பாட்டுவானாம், வுஜூஹு யௌமஇதின் முஸ்ஃபிரா. மார்க்கவாதிகளே நன்மாராய பெறுங்க. பள்ளிக்கு செலவழிச்சிருப்பீங்க, மதரசாக்கு செலவழிச்சிருப்பீங்க, உங்களோட பிள்ளைய ஹாஃபிஸாக்கி இருப்பீங்க, ஆலிமாக்கி இருப்பீங்க, மார்க்கத்துக்கு வக்ஃப் செஞ்சிருப்பீங்க. உலகத்தில் ஒன்றை காணலன்னு கவலைப்படாதீங்க. இது நன்மாராயம். உங்களுக்கு என்ன நன்மாராயம்? நீங்க எழும்பினத்திலிருந்து உங்களோட முகம் இலங்க ஆரம்பிக்கும். வுஜூஹு யௌமஇதின் முஸ்ஃபிரா. அடுத்தது ضاحكா. சிரிக்கிற. சும்மா சிரிக்கிறதா? சிரிக்க தொடங்கினா சகோதரர்களே
இனி சிரிப்பை கொண்டு போய் நித்தாட்ட சொர்க்கத்துல 50,000 வருஷம் சிரிக்கிறது. அதுதான் நாம் உலகத்துல கூட சிரிக்கப்படாது. உலகத்துல அழுகிற அளவு அழுது கண்ணீரை முடிச்சிரும். சிரிக்கிறதுக்கு நாள் இருக்குது இன்ஷா அல்லாஹ். எங்களுக்கு சிரிக்கலாம் சகோதரர்களே, விளையாடலாம். அல்லாஹ் சொல்லித்தாரான் சிரிப்பீங்க. மூணாவது முஸ்தபிஷிரா, முஸ்தபிஷிரா, உங்களோட முகத்துல நன்மாராயம் விலம். அவ்வளோ சந்தோஷம். இந்த கூட்டத்தில் சேருவோமா இன்ஷா அல்லாஹ்? முயற்சி பண்ணோம், கஷ்டப்படணும் சகோதரர்களே. சிரிக்கலாம். ஊட்ட கல்யாண ஊடுன்னு வைங்க, 5 நாள் சந்தோஷம், பெருநாள். எவ்வளோ சந்தோஷமா இருக்கு, எவ்வளோ சந்தோஷம். கண்ணை பொத்தினதோட கல்யாணம் தொடங்கினா எங்களுக்கு இனி கல்யாணமே. எப்ப தொடங்குது கல்யாணம்? எங்கட எப்ப பெருநாள் தொடங்குது? கண்ணை பொத்துற நாள். ஊட்டோர் ஜாதியா கத்தட்டும், பரவாயில்லை. அம்மா கத்துவாள், மனைவி கத்துவாள், கத்தினி நமக்கு கல்யாணம். எவ்வளவு சந்தோஷம். ஏன்? கபூர்ல வச்சதோட மலக்கு என்ன சொல்றதாம்? கபூர்ல ஒன்றை வைக்கமா இல்லையா? நம் கனௌமத்தில் அரூஸ் சொல்லுவாராம், புது மாப்பிள்ளை தூங்குற மாதிரி தூங்கு. எப்படி தூங்கு? புது மாப்பிள்ளைக்கு என்ன கவலை? சீதேவியல் கொஞ்சம் பேர் கபூர்ல அப்படித்தான் தூங்குறாங்க. கல்யாணமே தான் இந்த நாள். உலகத்துல கொஞ்சம் அழணும், கவலைப்படணும், செலவழிக்கணும், பாடுபடணும். சகோதரர்களே, முயற்சி பண்ணோம். இன்ஷா அல்லாஹ் மௌத்துடைய நாள் பெருநாள். முயற்சி பண்ணுவோமா இன்ஷா அல்லாஹ்? ஊருக்காக பாடுபடும். நாங்க நேத்து ஒரு ப்ரோக்ராம் வச்சிருந்தோம் மஸ்ஹர் ஸ்கூல்ல. இந்த ஊர்ல 500 பிள்ளைகள் ஸ்காலர்ஷிப் எழுதிருக்கு இந்த வருஷம். எத்தனை பிள்ளைகள்? 500 பிள்ளைகள் முழு ஸ்கூல்ல. இப்ப நாங்க ஃபாத்திமால ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம். என்ன? 500 பிள்ளைகளே ஆபீஸ் ஆக்கும் இன்ஷா அல்லாஹ். முதல் நிகழ்ச்சி நேற்று மஸ்ஹர் 100 பிள்ளைகள் வந்துச்சு. உம்மாமாரோட 100 பிள்ளைகளுக்கும் ஃபோமை கொடுத்தோம். வாங்க முயற்சி. அடுத்தது அதான்ல வச்சு 100 பிள்ளைகள் மஸ்லம்ல ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் இப்ப போறாங்க மௌலைமா. முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இதுதான் முயற்சி, சொர்க்கத்துடைய முயற்சி. இதுதான். எங்களோட சேர்ந்து பயணிக்க விரும்பினா வாங்க. முந்த நாள் நிந்த ஊர்ல ஹஜ்ஜிக்கு போன அவ்வளவு பேரையும் கூப்பிட்டு எடுத்தோம் ஃபாத்திமா. இந்த வருஷம் நிந்த ஊர்ல 50 பேர் ஹஜ்ஜி போய் வந்திருக்காங்க. சம்மாந்தூர்ல 220 பேர். இந்த 50 பேரையும் எடுத்து நாங்க ப்ரோக்ராம் செஞ்சு வந்திருக்காங்க. தஃப்சீருக்கு வந்திருக்காங்க. வார வருஷம் அவங்க சொல்றாங்க ஜும்மாக்களை செய்து ஒரு 200 பேரை ஹஜ்ஜிக்கு அனுப்பணும். நிந்த ஊர்ல இருக்கு ஒரு 200 பேரை ஹஜ்ஜிக்கு அனுப்பும். இதுதான் முயற்சிகள் சகோதரர்களே. இந்த முயற்சியில் தான் இன்ஷா அல்லாஹ் எங்கள் அல்லாஹ் சக்கராத்ல சிரிக்க வைப்பார். இப்படி ஒரு கூட்டம். அடுத்த கூட்டம் அல்லாஹ் சொல்றான், وَوُجُوهٌ يَوْمَئِذٍ عَلَيْهَا غَبَرَةٌ وَوُجُوهٌ يَوْمَئِذٍ عَلَيْهَا غَبَرَةٌ. இந்த சாஹாவுடைய நாள்ல முகம் அப்படியே தூசி. கபராண்டா குபார், தூசி. அவ்வளோ கவலை. இவர் உலகத்துல நல்ல ஜொலி. இவர் நரகம் தொடங்குற சக்கராத்ல. எப்ப தொடங்குறது? சக்கராத்தோட முடிஞ்சு. எந்த லெப்ப பாத்தியாவதையும் வேற இல்லை. எந்த கபர்ல முன்னுக்கொண்டு நடக்குங்க, பரவாயில்லை. இன்னைக்கு ஏமாத்துற, இன்னைக்கு கொஞ்சம் பேரை வச்சு ஏமாத்துற. பள்ளி கொண்டாந்து வேற எத்தனையோ கொதற. வாழ்க்கையில தொழுகிறது இல்லை, தொழுக இல்லை. நல்லா தெரியும் வட்டிக்கார். மன்னிப்பு கிடைக்கட்டும், என்ன செய்ய? அல்லாஹ் மன்னிக்கிறோம், மன்னிக்கிறான்னா மன்னிப்பான். தெரியும், எல்லாமே தெரியும். இவன் பெரிய வட்டிக்காரன், பெரிய அநியாயக்காரன். சகோதரர்களே, தௌபா செஞ்சிரோம், தௌபா செய்ய வைக்கணும். அல்லாஹ் சொல்றான், இன்னும் சிலருடைய முகம் وَوُجُوهٌ يَوْمَئِذٍ عَلَيْهَا غَبَرَةٌ தூசி படிந்திருக்குமாம். தரஹகுஹா கதரா தரஹகுஹா கதரா முகம் கருப்பா இருக்குமா. கதரா. அல்லாஹ் சூரா அபஸை முடிக்கிறான். இவங்க யார் தெரியுமா?
உலாயிக ஹுமுல் கஃபரத்துல் ஃபஜரா, அவர்கள்தான் காஃபிர்களும் பாவிகளும். கஃபரா காஃபிர்கள், ஃபஜரா பாவிகள். இவங்கட முகத்தை உங்களுக்கு மஹ்ஷர் மைதானத்துல பார்க்கலாம் என்று சொல்லி அல்லாஹ் சூரா அபஸை முடிக்கிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சீதேவிகளுடைய கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வானாக. சூரா அபஸுடைய ஆரம்பத்திலிருந்து